ஐயோ நம்ம தளபதி தலையோட காரு, சூர்யா காரு, தனுஷோட காரு எல்லாமே கீழே விழுந்துருச்சுங்க. எங்கே விழுந்துச்சுன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியல. நம்ம போன வீட்டுக்கு அது எங்கெங்கேயோ விழுந்துருக்கும். இப்போ எப்படி தான் போய் கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியலையே. ஐயோ ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு என்னங்க பண்ணுறோம். சீக்கிரம் நம்ம கீழே இறங்கி போயிட்டு நம்ம லாலிபாப்பை பார்த்து இதெல்லாம் சொல்லணுங்க. லாலிபாப் கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவனும் நமக்காக ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். அவனை கூப்பிட்டு போனதான் கரெக்டாக அந்த காரோடதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். மோப்பம் பிடிச்சி நம்ம தலைவன் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம லாலிபாப்பை. அவன் தாங்க வேறு லெவலில். இப்போ நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயானுங்க. எங்கே இருந்து போகிறதுன்னு தெரியல. ஏதாவது வண்டி வேணுமே, யாராவது வண்டி கொடுத்தா நல்லா இருக்கும். சார் ஏதாவது வண்டி கொடுங்க. ஐயோ போலீஸ் சார் இவங்க வேணாம். எப்படியும் நமக்கு இங்கே ஒரு வண்டி கிடச்சிச்சு. இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். அக்கா கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் இதில் இறங்கலாம். ஐயோ சாரி இது அக்கா இல்லை, ஏதோ ஒரு அண்ணன் போல. அண்ணா கொஞ்சம் வண்டி கொடுங்கண்ணா. தம்பி வண்டி எல்லாம் தர முடியாது. என்ன தம்பி வெளித்தெல்லாம் போகிறது முக்கியமான எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கார் மாதிரியே தம்பி நில்றா, போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான்டா. போடா முடிஞ்சது பண்ணிக்கடா. நீங்கள் எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிட்டு தெரியுமாடா. எனக்கு வாழ்க்கையே போயிரும் போலையே. ஐயோ எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம லாலிபாப்பை கூப்பிட்டு சீக்கிரம் போகணும். டே லாலிபாப் இருக்கானா உள்ள இல்லை எங்கேயாவது ஓடி போயிட்டானா தெரியல. பக்கத்துல ஜூலி கூட எங்கேயாவது ஓடிட்டானோ. டே லாலிபாப்பு எங்கடா இருக்க. டே லாலிபாப்